ஃப்ரெண்ட்ஸ், கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் தான் சொல்லியிருந்தேன் ஏர்போர்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே போட்டிருப்பேன். அந்த மாதிரி நிறைய கிராஃப்டிங் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். சரியாக இருந்தா இதுதான் நான் முதல்ல போடணும். ஏன்னா இது நான் முதல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அது டிலீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் புதுசாக பண்ணுறேன். அப்போ நான் என்னென்னமோ பேசியிருப்பேன். இவன் என்னடா பேசுகிறான் புரியாம பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் காரணம் முதல்ல இது வந்திருக்கணும், அப்போ தான் அது வந்திருக்கணும். ஓகே, இது வந்தாச்சு. மொத்த பையனும் காணும். ஆத்தி ஆர்மி கிராஃப்ட் சொன்னால் அதாவது யுத்தம் இன்னும் நடக்காதா அப்படி கேட்டால் வருவானுங்க. அதே மாதிரி இவனுங்களுக்கு பேட்ச் மாதிரி இருக்குல்ல, அது டச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். டச் பண்ணாலே போதும், அவனுங்க ஆர்மியை மாறிடுவானுங்க. அப்புறம் நம்ம பின்னுக்காலே சுற்றுவானுங்க பின்னாடியே. இது எதிரி நாட்டுக்கொடி. இங்கே எப்படி அது வந்தது? புசக்கு நம்ம நாட்டுக்கொடியை வைப்போம். நம்ம நாட்டுக்கொடி இங்கே இருக்கு. ஆத்தி நம்ம நாட்டுக்கொடி இங்கே வச்சா ஆத்தி இங்கே இருக்கு மறந்துட்டேன். என் தொண்டை கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதுதான் நம்ம நாட்டுக்கொடி. அந்த ரெட்டு கலர் இது அந்த என்ன கொடின்னு தெரியல, கொஞ்சம் பிளர்ரு அரைக்கி வச்சு வாயில் வரல, பிரெல் ஆக்கியிருக்காங்க. ஆனால் என்னமோ இந்த கொடி அமெரிக்கா வந்துட்டு தான் இருக்குது. அந்த நாட்டு பிரச்சனை நமக்கு தேவையில்லை. நம்ம இங்கே வந்தோம் வீடியோ போட்டதுக்காக வந்தோம். எல்லா இடத்தும் அவங்க கொடி தான் இருக்குது. நான் இந்த கேமுக்கு வந்ததே இப்போ தான். அவனுங்க எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டானுங்க. வச்சுக்கோ. அப்புறம் நம்ம கேமை விளையாட ஆரம்பம் இருந்தால் அப்படி தான் ஆகுமோ. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வச்சுருக்கானுங்கன்னு ஆசைத்தான் அவனுங்களுக்கு. இங்கே ஒரு கொடி, அங்கே ஒரு கொடி, இங்கே ஒரு ஃப்ளாக் வைக்கலாம். நாலாவது வச்சாச்சு. இனிமேதெல்லாம் நம்ம இடம் தான். டேய் அங்கே வந்து அது வச்சது. வீரர்களே தயாராகுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் யுத்தம் வரப்போகுது. அவனுங்க விடியும் போட்டால் வருவானுங்க. நம்மளுக்கு தயாராக இருக்கணும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி. அங்கே இன்னொரு அவன் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனையும் நம்ம கைக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா இனிமேல் யுத்தத்துக்கு நமக்கு கொஞ்சமே இருக்காது. எவனாவது நம்ம வேற கை வச்சானா அவன் வந்து பார்த்துப்பான். அங்கே நில்லுங்கடா டேய் கொஞ்ச நேரம் நில்லுங்கடா டேய். அப்படியே வாங்கடா பின்னாடி. பின்னாடி வாங்கோ, எல்லா சொல்லிச்சும் பின்னாடி வாங்கோ. சரியா யாராவது நம்மளை அட்டாக் பண்ணும் போது தான் நம்ம கையில் கன்று கொடுப்பாங்க. நம்மளே நினைக்கும் போதெல்லாம் கன்று கொடுக்க மாட்டாங்க. போங்க போகலாம். நான் சொன்னேன்ல, அவங்களே தான் கன்று கொடுப்பாங்க. ஓகே, எல்லோரும் தயாராகுங்க. அசராமல் நடுங்காமல் வைக்கணும். எங்கடா போனீங்க? 2 பேர் தான் இருக்கானுங்க. செத்தோண்டா நீங்கள் 3 பேர் 4 பேர் இருக்கோம். சரியாக தானே இருக்கும். இல்லை இன்னும் ஒருத்தன் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒருத்தன் நானாக தான் இருக்கணும். எங்கே இருக்கானுங்க? எங்கடா இருக்கீங்க? கன் எல்லாம் கொடுத்தானுங்க. சண்டை வரப்போகுதுன்னு அங்கே இருக்கானுங்க. நம்ம அங்கே இருக்கான். புச்சா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன் எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டில் இருக்குல்ல, சைட்டில் அந்த 3 கோடு இருக்குல்ல, அந்த 3 கோடு கிட்ட ஆடு மாதிரி இருக்கிற 10 எழுத்து கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல இருக்குது. நமக்கு எழுத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மண்டையிலே தான் போடுறான் அவனுக்கு. ஆளுங்க தான் தனியாகவே சண்டை போடுறேன்டா. டேய் அது கீழே இருக்கல அந்த பொட்டி மாதிரி, அதுதான் ஆமோ. ஐயோ
அப்போடே அவ்வளோதான். எல்லாம் நமக்கு தான் சொன்னோம். ஆமாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஐயோ ஆத்தி கிரனேட் போட்டான் பார்த்தீங்களா? எங்களால் கிரனேட் போட முடியும் பார்த்தீங்களா? கிரனேட் இருக்குது. எவனாவது வரட்டும் கிரனேட் வீசிடலாம். அங்கே தான் இருக்கான். நம்ம ஆளுங்க எங்கடா போனீங்க? பின்னாடி இருக்கானுங்களா? புச்சக் 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 சாமாட்டுறேன். புச்சக் 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 ஆத்தி சுத்து போட்டானுங்களா? நம்மளாம் இல்லை இல்லை நம்ம ஆளுங்க சுத்து போட்டானுங்க. போடுறான் போடுறான். நம்ம ஆளை போட்டான். சாவுடா சாவுடா. அவ்வளோதானா? இல்லை ஒருத்தர் இருக்கான். 2 பேர் இருக்கானுங்க. எங்கே ஆக்கிரமிக்கிறது? எங்கே இடம்டா அது? சாவுடா. அவ்வளோதான். இன்னொருத்தர் கன்று போகலையே. அப்படி இருக்கானுங்க தான் அர்த்தம். எங்கேயாவது இருக்கானுங்க. நமக்கு வேறு எழுத்து இல்லை. எங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்குறேன். அப்போ நம்ம இடத்துக்கு போய் தான். ஐயோ மாட்டினேன். கன்று இருக்கும் போது ஒன்றும் மைண்ட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே கன்று போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கன்று போனனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நிம்மதியாக இருக்கலாம். சரி கேம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சண்டே காட்டியாச்சு. இது என்ன? இதெல்லாம் டெவலப் ஆகணும் கைஸ். இது ஆமோ வைக்கிற மாதிரி என்னமோ. இது எதிரி நாட்டு கொடி. இதோ வீடு இருக்குது. யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒன்று ஆத்தி வச்சாச்சு. இதில் தான் நமக்கு இதே இப்போ ஹெல்த் 2 தான் இருக்குது. இப்போ இதை புசுக்குன்னு டச் பண்ணாலே போதும். நமக்கு ஹெல்த் ஃபுல்லாயிடும். சரி வேறு என்ன இருக்குது? வீடு கட்டலாம். ஆமாம் ஒரு மினி வீடு உங்களுக்காக கட்டி காட்டுறேன். ஏண்டா அந்த சின்ன வீட்டுக்கு 200 விட்டு கல்கள் எல்லாம் வைக்கணுமா? சரி அவங்களுக்கு எல்லாம் ஸ்கிப் பண்ணி கட்டவா? ஓகே நான் இன்னும் கொஞ்சம் தான் விட்டு வைக்கிறேன். லாஸ்ட் விட்டு வச்சாச்சு. ஓகே நம்ம கட்டியாச்சு. இப்போ வீட்டுக்கிட்டே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் வைக்கலாம். வீட்டுக்குள்ளே வைக்கலாம். அதுக்கு லெவலப் வேணும். ஓகே நம்ம வீட்டுக்கிட்டே டென்ட் இருக்குது. அதாவது ஹெல்த் போடுற டென்ட்டு. ஓகே ஃபைட்டு வர போகுதாங்க. அந்த ஃபைட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸ்கிப் பண்ணவா? ஸ்டாப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஸ்டாப் சொன்னால அந்த நேரத்தில் என்னை போட்டானுங்க. ஏன்னா யாருமே இருக்கல நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம். இப்போ மறுபடியும் அதே இடத்துக்கு போகலான்னு நான் போகும்போது போக விட மாட்டேங்கிறானுங்க. சுட்டு போட்டானுங்க. நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். எப்படியாவது நம்ம இடத்துக்கு போகணும்னு நான் இருக்கேன். இல்லைனா வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஒழிஞ்சிக்கலாம். வச்சு செய்கிறானுங்க. ஏன்னா பின்னாடி பார்த்துக்கலாம் துரத்துக்கிட்டு வரானுங்க. என்ன அங்கே ஒரு குதிரை இருக்குது. நம்ம கட்டின வீடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரில. இந்த பக்கம் தான். ஐயோ அவ்வளோதான். ஒரே ஒரு தான் இருக்குது. நான் குதிச்சு போனால் தான் அவனுங்களுக்கு புல்லட் எல்லாம் மிஸ் ஆகும். இல்லைனா போட்டுருவானுங்க. ஓகே வந்தாச்சு மெடிக்கேட் கிட்ட. அவ்வளோதான் வந்தாச்சு. என்ன போட்டானுங்க? நான் சொன்னேன்ல. நான் ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையும். இல்லைன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெறுப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நான் ஸ்பான் ஆகுறது. வந்தோடனே கன்று கொடுத்துருவானுங்க. அப்போ ராத்திரி மட்டும் தான் இவருங்க வர மாட்டானுங்க. நம்ம ராத்திரி வரைக்கும் எப்படியோ சேஃபாக இருக்கணும். அதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது போக முடியுதான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சீக்கிரட் வழியெல்லாம் இருக்குது. அது மூலியமாக நான் போகிறேன். ஓகேங்க படை வீரர்களை நம்ம எடுத்துக்கலாம். தம்பி இப்போ நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்டா. எப்படியாவது என் கூட வாடா. அப்புறம் வந்துட்டு வாடா தீர்வாடா. என் பொண்ணே சீக்கிரம் வா. அக்கா உங்களை அக்கான்னு கூப்பிட்டேங்க்கா. வாங்கக்கா வாங்க. ஐயோ என்னக்கா போகிறீங்க? என்னக்கா வந்தோடனே போட்டானுங்களா? ஏன்னா காப்பாற்றுங்க. அந்த அக்காவே போட்டானுங்க. சாப்பிட நான் என்ன பண்ண? ஓகே கைஸ் மறுபடியும் எனக்கு கொண்டு வரானுங்க. அப்புறம் நம்ம ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணலாம். ராத்திரி ஆகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ராத்திரி ஆகணுன்னே நான் இப்போ ராத்திரி வரைக்கும் நான் சர்வே பண்ணனா மறுபடியும் கண்ணு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படியோ வந்துட்டேன். என்ஜே ஃபேமிலி உங்களை நான் நேற்று பேர் வச்சேன். நான் நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க.
ஆனால் நான் உங்களுக்கு வச்ச பேர் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கூப்பிட்ட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, என்ஜே ஃபேமிலி. உங்களை நான் நேற்று உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருந்தேன், அதோட பேர் தான் என்ஜே ஃபேமிலி. இனிமேல் அது ஒன்று திடீர்னு ஏதாவது எடுத்துன்னா அப்படி தான் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன். ஓகே, எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாங்க ராத்திரி ஆனால் தான் அவனுங்களோட அவனுங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். ஆர்மர் செஞ்சுக்கலான்னு பார்த்தா ஆர்மருக்கு வேறு நிறையவே பொருள் தேவை. ஓகே, ஒரு சேர் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சொன்னேன்ல வீட்டை அலங்காரம் படுத்த போகிறேன்னு. யூஸ் யார் ராணி நம்மளை எட்டி நின்று பார்க்குறானே, பார்த்தீங்களா? சரி, நம்ம வெளில போவோம். அவ்வளோதான். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் ஆர்மி கிராஃப்ட் நான் அடித்தாலே வந்துடும். அந்த மாதிரி ஒரு கேம். தண்ணிக்குள்ளே போல் தான் எழுத்து போகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, போகாது. பார்த்தீங்கன்னா நல்லாவே குதிக்கிறான். அவ்வளோதான். இதெல்லாம் அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே உங்களுக்காக. மறுபடியும் என்ன கேம் ப்ளே போகலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கேம் ப்ளே நானும் கண்டுபிடிக்கிறேன், நீங்களும் எனக்கு சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடியாததையும் ட்ரை பண்ண. சரி, வாட்டா.